நான் மாமே சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம என்ன கேட்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா டேப் மட்டும் பண்ணி எப்படி காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரி, ஃப்ரீயா டேப் மட்டும் பண்ணி காசு சம்பாதிக்க முடியுமா? ஏன் திமுங்களா? ஆ? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. சரி, அதை நான் சொல்றேன். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஃபியூச்சர் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி நமக்கு காசு தராங்க அப்படின்ற மாடல் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டாண்ட ஏதாவது புதுசாக கடையை ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை நமக்கு ஃப்ரீயாக கொடுத்து அவங்களோட கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே புதுசாக வர ப்ராஜெக்ட்ஸ். இந்த புதுசாக வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நமக்கு சில காயின்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீயாக கொடுக்குற காயின்ஸ் தான் நம்ம டேப் பண்ணி மைன் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஏர்ன் பண்ணி வச்சிருக்க எல்லா காயின்ஸையும் ஒரு நாள் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்க காயின்ஸ்லாம் நம்ம செல் பண்ணோம்னா நமக்கு காசு கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மைனிங்கு, மார்க்கெட்டு, லிஸ்டிங்கு, இந்த மாதிரி புது புது வார்த்தைலாம் கேட்கும்போது புரியாது தான். போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போயும் நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்திருக்காது. இதே மாதிரி ஃப்ரீயாக டேப் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் நாட்டுன்ற ப்ராஜெக்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணன்னு மட்டும் காட்டுறேன்னு பாருங்கள். நான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணதுனால எனக்கு 15,000 கிடச்சிது. பட் நான் சொல்லி என் ஃப்ரெண்டு கேட்காம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதால் அவனுக்கு 6,500 தான் கிடச்சிது. 6,500 தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. 65 சிக்கன் ரைஸு, 650 பானிபூரி, 6,458 சென்டர் ஃப்ரெஷ்ஷை வாங்கி வாயில் போட்டு போகலாம். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ நம்ம மெயின் ப்ராஜெக்ட் உள்ள போவோமா? இந்த ப்ராஜெக்டோட பேர் ஹாம்ஸ்டர் காம்பேட். இதை வந்து நம்ம டெலிகிராம் பாட்டில் தான் நம்ம மைண்ட் பண்ண போகிறோம். எப்படியும் முன்னாடி சொல்லும்போது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பாட்டோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடும். அடுத்து ஸ்டார்ட் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். கீழே ஏரோ மார்க் நெக்ஸ்ட்னு கொடுத்து உள்ளே போயிடுங்க. நெக்ஸ்ட் ரிசீவ் அ கிஃப்ட் அப்படின்னு சொல்லி 5,000 காயின்ஸ் கொடுப்பாங்க இனிஷியலாக. அதை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5,000 காயின்ஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நீங்கள் பிகம் அ சிஇஓன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ரெடி. உள்ளே போயிட்டு நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் ஹாம்ஸ்டர் காயின்ஸை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணால் மட்டும் போதாது, இதில் நம்ம சில அப்கிரேட்ஸ்லாம் பண்ணணும். அதெல்லாம் என்ன அப்கிரேடு என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன முக்கியமான விஷயம்னா, கம்மிங் ஜூலை இந்த காயினை வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நான் சொல்கிற அப்கிரேட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே கம்மிங் ஜூலை நம்ம டீசெண்டான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணி மஜா பண்ணலாம். இன்னும் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் வரட்டா மாமே.